லாஸ்ட் வீடியோவில் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃபர்ம் ஈக்குலிபிரியம் இந்த ஷார்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃபர்ம்ஸ் ஈக்குலிபிரியம் இந்த லாங் ரனில் வந்து எப்படி நார்மல் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் ரனில் வந்து நம்ம வந்து நார்மல் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து மாறி மாறி தான் இருக்கும். ஆனால் இதுவே லாங் ரன் அப்படின்னும் போது லாங் ரனில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம இருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் ப்ராஃபிட் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டரோட ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது சாப்டர் வந்து தெளிவாக புரியும். ஓகே, இப்போது in the long run all the factors are variable. ஸோ லாங் ரன் அப்படின்னும் பொழுது நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்டினுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ளை லெவலை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். இதுவே ஷார்ட் ரனில் அப்படின்னும் போது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும், ஃபிக்ஸடாக இருக்கும். ஏன்னா வந்து குறுகிய காலத்தில் நம்ம வந்து நிறைய மாற்றங்களை வந்து அந்த இடத்துல டிமாண்ட் இருந்தால் கூட நம்மளால் மாற்றங்களை வந்து கொண்டு வர முடியாது. ஓகேவா. இதுவே ஒரு லாங் ரன்னுக்கு அப்படின்னும் பொழுது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ப்ராடக்டில் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நம்ம சேஞ்சஸை கொண்டு வர முடியும். அதை தான் சொல்கிறாங்க லாங் ரனில் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள், மாறுபடும் தன்மை இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. த எல்ஏசினா லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் is an envelope curve as it contains a few average cost curves. long run average cost curve அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு envelope cover மாதிரி, அதாவது எல்லா ஆவரேஜ் காஸ்ட்டையும் ஒருங்கிணைந்த ஒரு கர்வை தான் வந்து லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிமாண்டுக்கு லாங் ரன் என்னும் போது ப்ராடக்டினுடைய டிமாண்ட் வந்து ஏறும் இறங்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காஸ்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் அப்படின்றது வந்து ஒரு என்வலப் கவர் அப்படின்ற மாதிரி, அதாவது நிறைய மாற்றங்கள் நிறைந்த அந்த ஆவரேஜ் காஸ்ட்டை உள்ளடக்கியது தான் இந்த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்றது. ஓகேவா. இட் இஸ் எ ஃப்ளாட்டர் யூ ஷேப்டு ஒன். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆவரேஜ் காஸ்ட் எப்படி இருக்குது, யூ ஷேப்டு கர்வ், ஃப்ளாட்டாக, அதாவது இறங்கி ஒரு ஃப்ளாட்டை கீழே கொடுத்துட்டு தட்டையான ஒரு அமைப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து யூ ஷேப்க்கு அது மேலே ஏறுது. அப்போ அது வந்து லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் எ யூ ஷேப்டு ஃப்ளாட்டட் லைன் அது. ஓகேவா. அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பிளானிங் கர்வ். அதை வந்து ஒரு பிளானிங் கர்வ்னு நம்ம வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் த ஃபர்ம்ஸ் வில் ஏர்ன் ஒன்லி நார்மல் ப்ராஃபிட். இந்த சினாரியோவில் லாங் ரனில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ராஃபிட் வந்து அந்த ஃபர்ம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், ஆல் த ஃபர்ம்ஸ் இன் த மார்க்கெட் ஆர் இன் ஈக்லிபிரியம். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபர்ம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்லிபிரியம் ரேஞ்சில் இருப்பாங்க. அதாவது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கும் லாங் ரன்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. This means that there should neither a tendency for the new firms to enter into the industry nor for any of the existing firms to exit from the industry. அதாவது எந்த ஒரு புது கம்பெனி உள்ளே வந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ம் வந்து அந்த மார்க்கெட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, அந்த ஃபர்மினுடைய மார்க்கெட் ஈக்குலிபிரியம் வந்து எப்படி இருக்கும், எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஷார்ட் ரனில் என்ன ஆகுது, புது ஃபார்ம் வந்து என்டர் அண்ட் எக்ஸிட் ஆகும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மாறுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் லாங் ரன்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்மினுடைய மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும். என்ன ஒரு புது ஃபார்ம் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனாலும் சரி வெளியே போனாலும் சரி ஈக்குலிபிரியம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Long run supply curve is explained to determine the long run price after an increase in demand.
அதாவது லாங் ரன் சப்ளை கர்வ் அப்படின்றது வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ரன் ப்ரைஸ் ஆஃப்டர் அண்ட் இன்க்ரீஸ் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது மார்க்கெட்டில். ஓகேவா? அப்போது அதோடைய ப்ரைஸை வந்து அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ரைஸும் வந்து என்ன ஆகுது, டிஃபர் ஆகும். ஓகேவா? ப்ரைஸும் வந்து முடிவெடுக்கப்படும். ஓகேவா? இப்போ வந்து டிமாண்ட் எனக்கு ப்ராடக்ட்டுக்கு அதிகமாகுது, ஒரு ப்ராடக்ட்டினுடைய தேவைகள் வந்து எனக்கு அதிகமாகுது அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டினுடைய தேவைக்கேற்ப அந்த பொருளினுடைய விலையும் வந்து நிர்ணயிக்கப்படும். ஓகேவா? அதை சொல்கிறது தான் லாங் ரன் சப்ளை கர்வ். ஓகேவா? The effect of the increase in demand in the short run is explained by the moment from point A to point B. இப்போ இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8ன்ற ப்ரைஸ் இருக்கும்போது 600 அவுட்புட் யூனிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே 11 ருப்பீஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் இருக்கும்போது 1200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் 11 ருப்பீஸை தாண்டி 13 ரூபா வந்து இருக்கும் பொழுது 800 யூனிட்ஸை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஷார்ட் ரன் சப்ளை கர்வை பற்றி நம்ம பார்க்குறோம். ஷார்ட் ரன் சப்ளை கர்வ்ன்றது இங்கே ரெட் லைனில் போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் ஷார்ட் ரன் சப்ளை கர்வ். ஓகே, ஷார்ட் ரன் சப்ளை கர்வ்னும் போது ஒரு ஷார்ட் பீரியடில் 8 ருப்பீஸ் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் இருக்கும்போது அதனுடைய அவுட்புட் என்னவாக இருந்தது, 600ஆக இருந்தது. இதுவே அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து 13ஆக மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும்போது நான் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணேன், ஷார்ட் ரனில் என்னால் 800 யூனிட்டை மட்டும்தான் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. அப்போது A to B என்னுடைய கர்வ் வந்து தட் இஸ் மூமெண்ட் டிமாண்ட், அதாவது இன்க்ரீஸ் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஏ அப்படின்றது வந்து 8 to 600 அவுட்புட்டு, பாயிண்ட் பி அப்படின்றது வந்து 13 to 800 யூனிட். ஸோ என்னுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்ன ஆகுது, என்னோடய கர்வ் வந்து ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? the price increases from 8 to 13, the quantity increases from 600 to 18 units. என்னுடைய ப்ராடக்டினுடைய டிமாண்ட் வந்து தட் இஸ் ப்ரைஸ் வந்து 8 இருக்கும் பொழுது நான் வந்து எவ்வளோ ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணேன், 600 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணேன். இதுவே ப்ரைஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 13 ஆகிடுச்சு. அப்போது ஷார்ட் பீரியடில் என்னால் என்ன தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஷார்ட் பீரியடில் என்னால் எவ்வளோ ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது, 800 யூனிட்டை தான் என்னால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ எக்கனாமிக் ப்ராஃபிட் ஆஃப் எ ஃபர்ம் இஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, 600 யூனிட் இருக்கிற இடத்துல நான் 800 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் 13 ரூபா இன்க்ரீஸில் வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை விற்றுருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஓகே, தேர்ஃபோர் நியூ ஃபார்ம்ஸ் என்டர் த மார்க்கெட், தேர்ஃபோர் நியூ ஃபார்ம்ஸ் என்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போது அந்த இடத்துக்கு புது ஃபார்ம்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இன் த லாங் ரன் நியூ ஃபார்ம்ஸ் என்ட்ரி வில் கண்டினியூ டில் த ப்ரைஸ் ட்ராப்ஸ் டு 11. லாங் ரனில் இருக்கக்கூடிய லாங் ரனில் எடுக்கும் பொழுது நியூ ஃபார்ம்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, என்ட்ரி ஆகிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? அதாவது ப்ராடக்ட்ஸ் அதிகப்படியாக சப்ளை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 13 ரூபா போன ப்ரைஸ் உள்ள அந்த ப்ராடக்ட்டு 11 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா சப்ளை வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது, 1200 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸை விட என்னுடைய ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆனால் கூட நான் எவ்வளோ ப்ராடக்ட் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது, 1200 யூனிட்ஸை என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. த நியூ லாங் ரன் ஈக்குலிபிரியம் இஸ் ஷோன் பை பாயிண்ட் சி வேர் த நியூ டிமாண்ட் கர்வ் இன்டர்செக்ட்ஸ் சப்ளை கர்வ் அட் திஸ் ப்ரைஸ் லெவல் 11 அண்ட் குவான்டிட்டி 1200 யூனிட்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது லாங் ரன் சப்ளை கர்வ். ஓகேவா? ஸோ லாங் ரன் சப்ளை கர்வ் அப்படின்னும் பொழுது 8
ரூபா இருக்கும் பொழுது 600 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பட்சத்தில், இதுவே ஷார்ட் ரன்னும் போது நம்மளால் 13 ரூபா இன்க்ரீஸ் ஆகும்போது 800 யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இதுவே வந்து புது ஃபர்ம்ஸ் எல்லாம் நிறைய உள்ளே வந்து சப்ளை ஆஃப் ப்ராடக்ட் அதிகமாகிற பட்சத்தில் அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, டிக்ளைன் ஆயிடுச்சு. ஆனாலும் லாங் ரனில் நான் பண்ணக்கூடிய அந்த சப்ளைனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டிக்ளைன் ஆயிருந்தாலும் என்னுடைய அவுட்புட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1200 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ 1200 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா எந்த பாயிண்டில், சி அப்படின்ற பாயிண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் வந்து நியூ டிமாண்ட் கர்வ். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எனக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து டியூ டு டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு இன்க்ரீஸ் அவுட்புட் இன் த ஷார்ட் ரன். ஆஸ் அ ரிசல்ட் த ப்ரைஸ் வில் இன்க்ரீஸ் கவர் த ஹையர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு இன்க்ரீஸ் அவுட்புட் இன் த ஷார்ட் ரன். ஸோ ஷார்ட் பீரியடில் வந்து அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஸ் அ ரிசல்ட் த ப்ரைஸ் வில் இன்க்ரீஸ் to cover these higher cost of production. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அவுட்புட்டை வந்து அதிக அளவில் நீங்கள் வந்து சப்ளை பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், த ரிசல்ட் த ப்ரைஸ் வில் இன்க்ரீஸ். ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்னென்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாயிட்டதுனால ப்ரைஸும் வந்து என்ன ஆகிடுது, இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ நியூ ஃபர்ம்ஸ் வில் என்டர் இன் டு த மார்க்கெட். த ப்ரைஸ் கிராஜுவலி ட்ராப்ஸ் டு பாயிண்ட். அதாவது 8 ரூபா இருந்த இடத்துல 13 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் வந்து அவுட்புட்டை வந்து கொடுக்க முடிஞ்சுது. அந்த சமயத்தில் புது நியூ ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ட்ரு ஆகும் பொழுது அதிகப்படியான ப்ராடக்ட் சப்ளை ஆகும் பொழுது மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸில் வந்து ஒரு சர்க்கிள் ஏற்படுது. அதாவது 11 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு. ஸோ அட் விச் ஈச் ஃபார்ம் மேக்ஸ் ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 11 ரூபாய் ப்ரைஸ் இருக்கிற இடத்துல என்ன ஆகுது, எக்கனாமிக் ப்ராஃபிட் வந்து ஜீரோவாக இருக்கு. அந்த இடத்துல நார்மல் ப்ராஃபிட் வந்து அந்த இடத்துல தான் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எ ஃபர்ம் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஈவன் இன் த லாங் ரன் இஸ் அ ப்ரைஸ் டேக்கர் நாட் எ ப்ரைஸ் மேக்கர். ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷனாக பொறுத்த வரைக்கும் அது லாங் ரன்னாக இருந்தாலும் சரி ஷார்ட் ரன்னாக இருந்தாலும் சரி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வில் பி ஆல்வேஸ் எ ப்ரைஸ் டேக்கர் நாட் எ ப்ரைஸ் மேக்கர். So it takes the price of your product from the industry and it superimposes its cost curves on the revenue curves. அதாவது it takes the price of the product from the industry. ஸோ அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸை வந்து எது தான் நிர்ணயிக்குது, மார்க்கெட்டில் ஏற்படக்கூடிய அந்த டிமாண்டை பொறுத்து தான் அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸை வந்து நிர்ணயிக்கப்படுது. அதை தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து கடத்தில் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட்டை வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் காஸ்ட் கர்வ் அண்ட் ரெவென்யூ கர்வ் வந்து இம்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங் ரன் ஈக்லிபிரியம் ஆஃப் த ஃபர்ம் இஸ் இல்லஸ்ட்ரேட்டட் இன் த diagram. Under perfect competition, long run equilibrium is only at minimum point of LAC at point E. LMC is equal to marginal revenue is equal to AR is equal to LAC. ஸோ லாங் ரன் ஈக்லிபிரியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து மினிமம், அதாவது எந்த இடத்துல ஈக்லிபிரியம் ஆகுது அப்படின்னா long run marginal cost is equal to marginal revenue is equal to average revenue is equal to long run average cost. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அது என்ன ஆகுது, ஈக்லிபிரியம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அட் த பாயிண்ட் ஆஃப் சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த இடத்துல வந்து நார்மலைஸ் ஆகுது. தென் in the above diagram, average cost is equal to average revenue. The equilibrium of the firm finally rests at point E where price is 8 and output is 500. ஸோ இந்த இடத்துல லாங் ரன்னில் வந்து பார்த்திங்கன்னா சின்ற பாயிண்டில் தான் வந்து ஈக்லிபிரியம், தட் இஸ் ஈக்லிபிரியம் சின்ற பாயிண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய
இப்போ ஈக்குலிபிரியத்தை வந்து ரீச் ஆகுது. ஆனால் ஒரு நார்மல் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா எந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது? 8 rupees, தட் இஸ் 500 அவுட்புட். அந்த பாயிண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து நார்மலாக இருக்குது. தஸ் கண்டிஷன் ஃபார் லாங் ரன் ஈக்குலிபிரியம் இஸ் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆவரேஜ் காஸ்ட். At the equilibrium point, short run average cost greater than large run average cost. ஸோ இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த 8 rupees and 500 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாயிண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் வந்து லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் லாங் ரன் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் இஸ் லோயர் தேன் ஷார்ட் ரன் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். ஸோ லாங் ரன்னினுடைய ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் வந்து ஷார்ட் ரன் ஈக்குலிபிரியம் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது. லாங் ரன் ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி இஸ் லார்ஜர் தேன் ஷார்ட் ரன் ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி. குவான்டிட்டி வந்து லாங் ரனில் வந்து அதிகமாக இருக்குது, ஷார்ட் ரனில் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.